கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். உங்களோடு ஒவ்வொரு நாளும் அருணகிரியார் வழியில் திருப்புகழ் தலங்கள் தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இன்று தொடர்ந்து பழனி அந்த தண்டாயுதபாணியின் தரிசனம். இதுக்கு ரொம்ப அழகான வரலாறு உண்டு. ஒன்று, இந்த முதல்ல மலை எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். சுவாமி கிட்ட இருந்து அகத்தியர் இந்த தமிழகம் வந்தார். அவர்தான் நமக்கு மருத்துவம், சித்த மருத்துவத்தை கொடுத்தது யாருன்னா சித்தர் வம்சத்தில் அகத்தியரிலிருந்து துவங்குகின்றது. யாரு அகத்தியருக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருந்தீஸ்வர பெருமான் இன்றும் திருவான்மியூர் பாடல் பெற்ற தலத்தில் இருக்கும் சுவாமி. அவர் தன்னுடைய முதல் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அகத்தியருக்கு சொல்லித்தரார். அப்போ சுவாமிக்கிட்டேயே போய் நான் கன்சல்ட் பண்ணணும்னா எங்கே போகணும்? அதுக்கு வைத்தீஸ்வரர் திருக்கோயில் போகணும். புள்ளிருக்கு வேலூர். அங்கே சுவாமி வைத்தீஸ்வரன் என்று வைத்தியநாதனாக இருக்கின்றார். அம்பாள் சர்ஜன் தையல் நாயகின்னு இருப்பாள். அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் பவ ரோக வைத்தியநாதன் என்ற நாமத்தோடு அங்கே முருகப்பெருமான் இருப்பான். அங்கே அவர்களே மருத்துவர்கள். ஒரு சமயத்திற்கு பிறகு இதை மனித உலகிற்கு பயன்பட வைக்க நம்முடைய சீடர்கள் மூலம் இதை துவங்க வேண்டும்னு மருந்தீஸ்வர பெருமானாக இறைவன் அகத்தியருக்கு எல்லா குறிப்பையும் கொடுக்கிறார். அகத்தியர் அனைத்தையும் எடுத்துட்டு கைலாயம் சென்று இறைவனை வணங்கி பொதிகை மலையில் அமர்ந்து அந்த சித்த வைத்தியங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக சுவாமி கிட்ட அவர் வணங்கி விடைபெறும் பொழுது சுவாமி அவருக்கு பரிசா 2 மலைகளை கொடுக்கின்றார். என்ன மலை? சிவகிரி, சக்திகிரி. சிவனும் சக்தியும் தான் உலக உயிர்களுக்கே மருந்து. அப்ப சிவகிரியும் சக்திகிரியும் பல மூலிகைகள், மருத்துவ மூலிகைகளை கொண்ட மலைகள். இதை ரெண்டையும் எடுத்துட்டு போ அகத்தியா, நான் சொன்ன குறிப்போடு இந்த சித்த மருத்துவத்தை உன்னுடைய சீடர்கள் வழியாக கலியுக மக்கள் பயன்பெற வேண்டும். நம்ம தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகங்கள்லாம் ரொம்ப அழகா சித்த வைத்தியத்தை பயன்படுத்தினாங்க. இது நம்ம நாட்டு மருத்துவம், சுவாமியால சொல்லப்பட்ட மருத்துவம். அப்படி அகத்தியர் வரும் பொழுது அகத்தியருக்கு ஒரு சீடன், அவன் பெயர் இடும்பன். இடும்பனிடம் அகத்தியர் சொல்றார், அப்பா நான் பொதிகை மலை போறேன், நீ அந்த சக்திகிரி சிவகிரின்னு 2 மலையை தூக்கிட்டு வா. அவன் ஒரு பூதம், சிவகணம் மாதிரி. அதனால இடும்பன் என்ன பண்றார், முதல்ல அந்த காவடி கான்செப்டை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த காவடி தான் பழனின்னு ஆச்சு. பழனிக்கு போகிறவங்க எல்லாருமே முதல் விளைச்சலை காவடியில கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முதலாக வந்தது யார் என்றால் இடும்பன். காவடி மாதிரி ஒரு தண்டு, அந்த இடத்துல 2 தராசு மாதிரி, ஒரு தராசில் ஒரு தட்டில் அவன் சக்திகிரியையும் இன்னொரு தட்டில் சிவகிரியையும் வைத்து பொதிகை மலை நோக்கி செல்கின்றான் கைலாயத்திலிருந்து. அப்படியே வர வழியில கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் அப்படியே கொஞ்சம் ஓய்வெடுக்கும் பொழுது அந்த மலைகளை வைத்தான். தூங்கி எழுந்து பார்த்தா அந்த மலையை அசைக்க முடியல. சிவகிரி மீது ஒரு சின்ன குழந்தை குறாமரத்தின் அடியில், இதே குறாமரம் தான் திருவிடைக்கழி அப்படின்னு திருக்கடையூர் அருகில் இருக்கக்கூடிய தலத்திலும் முருகப்பெருமான் குறாவடி மரத்தின் கீழ் அருள் பாலிப்பான். இதுக்கு முன்னமே நம்ம தரிசனம் பண்ணோம். நாகை, சிக்கல், அந்த சமயத்துல இதை பார்த்தோம். இப்ப அந்த இடத்துல முருகன் இந்த இடும்பனை பார்த்து சிரிக்கிறான். அப்ப இடும்பனுக்கு கோவம் வந்துடுச்சு. யாரோ ஒரு சின்ன பையன் செஞ்ச வேலை தான், அதனாலதான் இந்த 2 மலையை என்னுடைய ஆசான், என்னுடைய குரு அகத்தியருக்கு என்னால் எடுத்துட்டே போக முடியாது போல இருக்கே, மலையை அசைக்க கூட முடியல, இந்த பையன் தான் ஏதோ ஒரு மந்திர வேலை செய்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட சண்டை போட போறார். அப்ப இடும்பனுக்கும் முருகனுக்கும் போர் நடக்குது. குழந்தை முருகன் விளையாட்டு மாதிரி செஞ்சாராம். அப்படி செய்யும் பொழுது அங்கே இடும்பனுடைய உயிர் பிரிந்தது. அந்த இடத்துல முருகன் இருக்கின்றான். அப்ப இடும்பனின் மனைவி இடும்பி அவள் முருகப்பெருமானிடம் தன் கணவன் உயிர் வேணும்னு கேட்கிறாள். இதே மாதிரிதான் ரதியும் மன்மதன் உயிரை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கல்யாணத்துல கேட்டாங்க. யாரு முருகன்? சிவனும் முருகனும் வேறல்ல. உடனே முருகன் இடும்பனுடைய உயிரை மறுபடியும் கொண்டு வர, தன் தவறை உணர்ந்த இடும்பன், நீ சிவனுடைய ஸ்வரூபமா தெரியாம போச்சே முருகா, உன்னோட விளையாடிட்டேனே, எனக்கு 2 வரம் கொடுன்னு கேட்கிறார். சந்தோஷமா தரேன்னு கேட்கும் பொழுது 2 வரங்கள். ஒன்று, சிவகிரியின் உச்சியில் நீ அருள் பாலிக்க வேண்டும். இந்த மலைக்கு காவலாக இடும்பன் சன்னதி இன்றும் இருக்கின்றது, சிவகிரி சக்திகிரிக்கு. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இடும்பன் மலை அப்படின்னே பேரு. அங்க இடும்பனுடைய சன்னதியும் உண்டு. அந்த 2 மலைகளுக்கும் காவலாக நான் என்றும் இங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு வரத்தையும், இன்னொன்று, நான் எப்படி 2 தட்டு தராசு மாதிரி கொண்டு வந்தேன், அது மாதிரி பக்தர்கள் உனக்கான காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் முருகா,
எனக்கு எப்படி நீ பேரான ஒரு வாழ்வை அளித்து இங்கேயே இருக்க உன் அருகில் இருக்க வைத்தாயோ அது மாதிரி பக்தர்களையும் என்றும் பக்தியோடு அவர்கள் கேட்ட வரத்தை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு இடும்பன் கேட்க முருகப்பெருமான் அருளியதாக வரலாறு. அந்த சிவகிரிதான் முருகப்பெருமான் இருப்பது, பக்கத்துல சக்திகிரியும் உண்டு. அப்பா அம்மாவோட இருக்கிற பழனி குழந்தையாக அங்கே முருகன் இருக்கின்றார். பழம் நீ, அதாவது ஞானம். முருகன் ஞான பழம், ஞான கொழுந்து தான் பழமாகும். ஒரு கொழுந்தா இருக்கிறது அடுத்த ஸ்டேஜஸ்ல வரும் பொழுது நிறைவா அது பழமாகும். ஞான கொழுந்தினை அப்படின்னு விநாயகரை துதிக்கின்றோம். அப்ப பிள்ளையார் ஞான கொழுந்துனா முருகன் ஞானப்பழம். அப்ப என்ன சொல்றது, பக்தியின் முதல் நிலை விநாயகர். அதனால்தான் முதல்ல பிள்ளையாரை வணங்கு. பிள்ளையாரை வணங்க ஆரம்பிச்சால் பக்தி கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்ப அந்த பக்தியில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மெருகேற்றி கொண்டே இருந்தோம் என்றால் பக்தியின் மேலான நிலை முருகன். அது ஞான பழம் ஆயிடும். அதுதான் பழமுதிர் சோலை. நம்ம ஆன்மா எப்ப பக்குவப்படும், பழுத்து இருக்கும், அப்பதான் சுவாமியோட இருக்க முடியும். அதனால இவ்வளவு ஞானத்தோடு இருக்கும் குழந்தையை சிவனும் பார்வதியும் பழம் நீயடா, ஞான பழம் நீயடா என்று சொன்னதால் அந்த இடத்திற்கு பழனி. இது இன்னொரு பெயர் காரணம். இது மாதிரி பழனியை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து அடுத்த பதிவிலும் பழனியில தங்குங்க. அங்க அபிஷேகம் பாருங்க. அபிஷேகத்தில் வந்த பாலோ பன்னீரோ பஞ்சாமிர்தமோ ஒரு துளி நமக்கு பட்டாலோ அல்லது உட்கொண்டாலோ தீராத வியாதிகளும் தீர்ந்துவிடும். அப்பேற்பட்ட அற்புதமான திருமேனி. அந்த திருமேனியில முருகன் எப்படி ஆசைப்பட்டு நமக்காக வந்தான், அதை தொடர்ந்து அடுத்த பதிவில் நாம் தரிசிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரஹரோஹரா. நன்றி, வணக்கம்.